அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜீவ அதிபதியை கொலை செய்தீர்கள் என்ற தலைப்பிலே ஒரு சுருக்கமான வசனங்களின் விவரத்தின் செய்தியை நாம் பார்ப்போம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே, ஜீவ அதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம் என்று சொல்லி நாம் வாசித்து அறிகிறோம். அருமையானவர்களே, கிறிஸ்துவே ஜீவ அதிபதி. ஜீவனை கொடுக்கவும் எடுக்கவும் ஆற்றல் உள்ளவர். அவரை கொலை செய்தனர் என்பது மிகவும் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய காரியம் ஒன்று. கிறிஸ்து மனிதனாக அவதரித்த போது ஆவி, ஆத்மா, சரீரம் உடையவராக இருந்தார் என நாம் பார்க்கலாம். இதற்கு சான்றுகள் சில வசனங்களை நாம் பார்க்கின்றோம். ஆவி என்ற அந்த தலைப்பில் மார்க்கு 2ஆம் அதிகாரம் 8வது வசனமும், மார்க்கு 8:12, லூக்கா 10:21, லூக்கா 23:46 இயேசுவானவர் ஆவியா இருக்கிறார் என்பதற்கு அடையாளப்படுத்தும்படியான வசனங்களாக இருக்கிறது. அடுத்ததாக ஆத்துமா, மார்க்கு 14ஆம் அதிகாரம் 34வது வசனம், யோவான் 12ஆம் அதிகாரம் 27வது வசனம், ஏசாயா 53:10, சங்கீதம் 16:10, சங்கீதம் 69:1, சங்கீதம் 22:20 ஆத்துமத்தை குறித்ததான குறிப்புகள் வசனங்களில் குறிக்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக சரீரம், எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 5வது வசனமும், மத்தேயு 1:20, லூக்கா 2ஆம் அதிகாரம் 7வது வசனமும், 51ஆம் வசனமும், லூக்கா 4ஆம் அதிகாரம் 2வது வசனமும், யோவான் 4:6-8, 1 பேதுரு 2:24 இவைகளிலே சரீரத்தை குறித்ததான குறிப்புகள் அடங்கியுள்ளன. ஆக ஆவி, ஆத்மா, சரீரம் உடையவராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நமக்கு தோன்றினார். நமக்காக அவர் பலியான போது அவர் 3 காரியங்களிலே அவருடைய செயல்பாடுகள் இருந்தது. அதாவது முதலாவது, மாம்சத்தில் பாடுபட்டு கொலையுண்டார். இரண்டாவதாக, ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருந்தது, ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றினார். மூன்றாவது, ஆவியிலே கலங்கினார், பிதாவின் கரங்களிலே ஆவியை ஒப்பு கொடுத்தார். எனவே கிறிஸ்து நமக்காக மரித்தார், பின்பு உயிர்த்தார் என்பது இவைகளிலிருந்து பூர்ணமாக நமக்கு விளங்குகிறது. இதற்கு 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 1, 3, 18, மார்க்கு 14ஆம் அதிகாரம் 34, ஏசாயா 53:12, யோவான் 12:21, லூக்கா 23:46 வசனங்களிலே இந்த அத்தனை சத்தியங்களும் அடங்கியுள்ள கருத்துக்களை நாம் பார்க்கிறோம். இது மெய்யாகவே ஜீவ அதிபதியை கொலை செய்தீர்கள் என்பதற்கு இந்த வசனங்கள் சான்றுகளாக இருக்கிறது. ஜீவ அதிபதியாக இயேசு கிறிஸ்துவானவர் உங்களுக்காக, எனக்காக, சர்வ லோகத்தில் இருக்கிற அனைத்து ஜனங்களுக்காக அவர் தன் ஜீவனையே அவர் பணயமாக வைத்து அவர் கொலை செய்யப்பட்டார். கொலை செய்யப்பட்டவராக இருந்தாலும் அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து பரலோகத்தில் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர் இயேசு கிறிஸ்து மீண்டுமாக வருகிறவருமாய் இருக்கிறார். வருகிறவரை சந்திப்பதற்கு நாமை ஒப்பு கொடுத்து நாம் ஆயத்தமாக இருப்போம். அநியாயமாக இந்த உலகத்தில் ஜீவ அதிபதி கொலை செய்தாரே என்ற மன வருத்தம் நாம் தகர்த்து விட்டு, எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தார், என்னை மீட்டு என்னை ரட்சித்து பரத்துக்கு எடுத்துக்கொண்டார் என்ற நம்பிக்கையோடு இந்த வசனங்களை நாம் தியானிப்போம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துடைய பணியில கர்த்தருடைய தாசன்.